Welcome to back. Martin. Ferocet. Market. நீ மார்க்கெட் பத்தி பேசு. மார்க்கெட் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ரெக்கவரி, கிரேட் ரெக்கவரி. சந்திரபாபு நாயுடு வந்து மார்க்கெட்டை காப்பாத்திருக்காரு டெம்பரரிக்கா. இது எப்படின்னா, இதுதான் வந்து நான் சொன்னது. இவ்வளோ நாள் இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்த இன்வெஸ்டர்ஸ் வேற. இப்போ அவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அதனாலலாம் எனக்கு ரொம்ப நிறைய பேர் பேனிக் ஆயிட்டாங்க. சில பேர் தப்பா வந்து டே பிஃபோர் எஸ்டே மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது வித்துருக்காங்க. ஒரு நாள்ல ரெக்கவரி வந்து நான் அதுக்கு தான் நேற்று சொன்னேன், எதுவுமே பண்ணாதீங்க, சும்மா இருங்க, சும்மா வேடிக்கை பாருங்க, எதுவுமே நடக்காது. என்ன மேல போனாலும் அந்த இடத்துக்கு வந்து தீரும், கீழே மீன் டிவிஷன் ஆயிடும், என்ன கீழே வந்தாலும் மேல வரும். ஸோ இது வந்து இது எப்படி சொல்றது, இந்த ட்ரேடர்ஸ் மார்க்கெட், ஆப்ரேட்டர்ஸ் மார்க்கெட், ட்ரேடர்ஸ் இல்ல ஆப்ரேட்டர்ஸ் மார்க்கெட். பீப்புள் ஆர் ஆப்ரேட்டிங் லைக் எனிதிங். நல்லா ஆப்ரேட் பண்றாங்க, ஆப்ரேட்டர்ஸ் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப என்ன பண்ணணும், ரீட்டைல் இன்வெஸ்டர் அமைதியா இருந்தாலே போதும். நம்ம வேலை வந்து ஃபோக்கஸ் ஆன் ஆர் எஸ்ஐபி, எஸ்டிபி, தட்ஸ் ரொம்பலாம் போட்டு பணத்தனம் பெருசாலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே அமைதியா இருக்கணும். ஏன்னா நிறைய வொலாட்டிலிட்டி டேஸ் ஆர் கம்மிங். அதனால பெருசாலாம் மார்க்கெட் ரொம்ப பெருசாலாம் வந்து நீங்க என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரீம் ஃபியர், எக்ஸ்ட்ரீம் கிரீடுக்கெல்லாம் போயிடாதீங்க. பணம் இருந்ததுன்னா ஸ்லோ பை ஸ்லோ டெய்லி என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதை பண்ணிட்டு இருக்கேன். எப்போதுமே மார்க்கெட்டுக்குன்னு ஒரு அளவு வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு மேலலாம் ஒன்றும் ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகே. தென் கம்ஸ் டு கோஆலிஷன் கவர்மெண்ட். இப்போ இருக்கிறது வந்து கோஆலிஷன் கவர்மெண்ட் வரப்போகுது. இது நண்பர்கள் வந்து என்ன கேட்குறாங்க, சார் 2 கவர்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங் கவர்மெண்ட், கோஆலிஷன் கவர்மெண்ட் வருது, இது என்ன நடக்க போகுது? ஐ டெல் யூ, எந்த ஸ்ட்ராங் கவர்மெண்ட்லையும் எதுவுமே நல்லது நடந்தது கிடையாது. அது நரேந்திர மோடி கவர்மெண்ட்லன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த நீங்க ராஜீவ் காந்தி கவர்மெண்டா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி கவர்மெண்ட், எதுலையுமே பெருசா ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்ததே கிடையாது. ரிஃபார்ம்ஸ் வந்தது கோஆலிஷன் கவர்மெண்ட்ல தான் வந்து. கோஆலிஷன் கவர்மெண்ட் தான் வந்து எல்லாரோட தாட்ஸும் உள்ள வரும். ஃபர்ஸ்ட் கோஆலிஷன் கவர்மெண்ட் வந்து நரசிம்மராவோட கவர்மெண்ட்ல தான் த பெஸ்ட் கோஆலிஷன் கவர்மெண்ட். லிபரலைசேஷன் வந்துச்சு. மன்மோகன் சிங் வாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர். லிபரலைசேஷன் இந்தியாவை திரட்டி பார்த்தது. இந்தியாவோட growth இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் வந்து கோஆலிஷன்ல தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரீம் பட்ஜெட், மன்மோகன் சிங்கோட பட்ஜெட், அதுவும் இந்த கோஆலிஷன் கவர்மெண்ட்ல தான் வந்தது. அப்புறம் 100 நாள் வேலை வாய்ப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, கோஆலிஷன் கவர்மெண்ட் தான். இட் இஸ் ஆல் தாட், பல பேரோட தாட். அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு ஃபாலோட் பை வந்து வாஜ்பாய் கோஆலிஷன் கவர்மெண்ட். அவங்களோட பாட்டை பெஸ்டா செஞ்சாங்க. அப்புறம் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் வந்தாரு. 10 வருஷம் கோஆலிஷன் கவர்மெண்ட் தான். தி பெஸ்ட் திங்ஸ் ஹேப்பன். அதனால யூ டோன்ட் வரி. கோஆலிஷன் கவர்மெண்ட் வரும்போது தான் எல்லாரும் பேசுறதையும் கேட்பாங்க, நிறைய ரிஃபார்ம்ஸ் வரும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஜிடிபி முக்கியம் இல்ல, பெர் கேபிட்டா ஜிடிபி தான். ஜிடிபி ஒன்றும் பெருசாலாம் இல்ல, அப்படியே பெருசா ஆக போகுதுங்க. 2-5 ட்ரில்லியன் எக்கானமி நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டீகேட். அவங்க 3 வருஷம் 5 வருஷம் அதெல்லாம் ஆகாது, 10 வருஷத்துல ஆகும். அது வந்து பெர் கேபிட்டா ஜிடிபி, சாமானியன் பணம் போனா ஒரிஜினல் growth. அப்போ மார்க்கெட் வளரும் பார்த்தீங்களா, தட்ஸ் ஒரிஜினல் மார்க்கெட். நீங்க ஆல்வேஸ் மார்க்கெட் worst டேஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. 1998 வந்து பொக்ரான் பார்த்தாச்சு, இந்தியா சாங்ஷன் பார்த்தாச்சு, 99 கார்கில் வார் பார்த்தாச்சு, அசாசினேஷன் ஆஃப் 2 பிரைம் மினிஸ்டர்ஸ் பார்த்தாச்சு. இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம மார்க்கெட்ஸ், எக்கானமி, கண்ட்ரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதனால இதெல்லாம் பேனிக்லாம் ஆகாதீங்க, ரொம்ப இப்போயாவும் ஆகாதீங்க. நேற்று மார்க்கெட்ல ஆப்ரேட்டர் மார்க்கெட் அவே அதுலலாம் போய் மாட்டிக்க நிறைய பேர். இது என்னன்னா, இந்த முதல் நாள் பேனிக்ல வித்துடுறாங்க. இதுதான் ஃப்ரெஜைல் மைண்ட் செட். பேனிக்ல வித்துடுறாங்க. நேற்று மார்க்கெட் ஏறின உடனே ஒரு 4-5 பேர், அவங்க யாருன்னு தெரியல, அங்க நேர்ந்து அடிச்சாங்க. துபாயில சார் நம்பர் கிடைச்சது, இப்ப என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது, நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்ப சொல்றாங்க, நாங்க முதல் நாள் வித்துட்டோம் பயந்துட்டு. டோன்ட் டூ எனிதிங், அப்படியே இருங்க. பணம் இருக்கா இன்வெஸ்ட் பண்ணுங்க, பணம் இல்லையா அப்படியே வச்சுட்டு இருங்க. நல்ல ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பயப்படவே வேணாங்க. அதுவும் 2008 கிராஷ், 2002 கிராஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்பெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு பணம் கிடையாது. இப்ப சப்போர்ட் பண்றதுக்கு $1 பில்லியன் கணக்கா நம்ம கிட்ட வந்து எஸ்ஐபிஸ் மந்த்லி வந்து இருக்கு.
ஸோ டோன்ட் வரி, வி ஆர் இன் ஸ்ட்ராங் திங். நம்ம ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால இந்தியன் மார்க்கெட்டும் சரி, ஐ எம் வெரி புல்லிஷ் ஆன் இந்தியன் மார்க்கெட், ஐ எம் வெரி புல்லிஷ் ஆன் வந்து இந்தியன் எக்கானமி. தேங்க்யூ.